Praise the Lord. Hallelujah. தேவனுடைய கிருபையுள்ள நாமத்தில் இந்த காலவேளை உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாத மன்னா என்ற வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இந்த காலவேளையிலே அவருடைய வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நேற்று இரவு வரைக்கும் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். உங்களுடைய காரியங்களை ஜெயமாக்குவார். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார். இந்த நாட்களில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், வியாதி பலவீனம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை குறித்த திட்டம் தேவனிடத்தில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்களுடைய சந்ததி குறித்து திட்டம் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். உங்களுக்காய் தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தையை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசிரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் சமாதானம், இனியும் சமாதானம். யெகோவா ஷாலோம் என்று கர்த்தர் கிதியோனுக்கு வெளிப்படுகிறார். இந்த கிதியோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நியாயாதிபதியாய் அவர் ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணி ஜனங்களை மீதியானியர் என்ற கூட்டத்திலிருந்து விடுவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். உங்களையும் என்னையும் நிறைய சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு கிதியோனுக்கு சமாதானம் இல்லாதிருந்த காரியம் இருந்தது. காரணம், மீதியானியர் அவனுடைய ஆசீர்வாதங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா கையின் பிரயாசங்கள், நிலத்தின் அத்தனை காரியங்களையும் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போனார்கள். கோதுமை அறுப்பின் நாட்களிலே அறுவடையை அதற்கு முந்தின இரவே அறுத்து கொண்டு கொள்ளை கொண்டு போனார்கள். ஆகவே கிதியோன் பயந்து சமாதானம் இழந்து அவன் பாளையத்துக்கு புறம்பாக போய் கொஞ்சமா இருக்கிற கோதுமையை போரடித்து தன்னை காப்பாற்றி கொள்ள போராடி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் கிதியோனை கொண்டுதான் அவன் அந்த தேசத்துக்கே ஒரு விடுதலை கொடுக்கிறவனாய் மாற்றினார். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். உங்கள் குடும்பத்தில் என்ன சமாதான கொலைச்சல், உங்கள் வாழ்க்கையில் என்ன சமாதான கொலைச்சல், பாவம் சமாதானத்தை குலைக்கும், பற்றாக்குறை, கடன் பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு சமாதானத்தை குலைக்கும், வியாதி சமாதானத்தை குலைக்கும். இன்றைக்கு எங்க திரும்பினாலும் இன்றைக்கு சமாதானம் இல்லை. கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, சமுதாயத்திலே, வேலை ஸ்தலத்திலே ஒரு உண்மையான சமாதானத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கொலோசியர் 1:20 படி அவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். சங்கீதம் 119 165வது வசனம், ஆண்டவருடைய வார்த்தையிலே சமாதானம். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை வாசித்து அவருடைய திருரத்தத்தாலே கழுவப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது, ஆண்டவரை கிட்டி சேரும் பொழுது, கர்த்தரை துதித்து பாடும் பொழுது, பிலிப்பியர் 4:6-7 படி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது சமாதானம் வருகிறது. யெகோவா ஷாலோம் இன்றைக்கும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உங்களை வைத்து தான் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நீங்கள் சமாதானத்தை ஒருபோதும் இழந்து போவதில்லை. உங்களை குறித்த திட்டத்தை உங்களை வைத்து நிறைவேற்றப் போகிறார். தேவனுடைய திட்டம் உங்கள் மூலமாய் நிறைவேறப் போகிறது. கலங்காதிருங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களை குறித்த திட்டத்தோடு தேவன் உங்களை சந்திக்கிறார். ஆகவே நீங்கள் பயந்து கலங்கி போகாதிருங்கள். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, யெகோவா ஷாலோம் என்று வெளிப்பட்டவரே, இன்றைக்கும் கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து காணப்படுகிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது சந்திப்பீராக. எந்தெந்த சூழ்நிலையில, எந்தெந்த காரணத்திலே சமாதானம் இழந்ததோ, ஒவ்வொருத்தருக்குள்ள பயமும் கலக்கமும் உண்டாயிருக்கிறதோ, ஆண்டவரே, அன்றைக்கு சிறுவில் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை கொள்ளையெடுத்து கொண்டு போன
மீதியானியர் என்ற கூட்டத்தை போல இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்கு எதிராய், வேலைக்கு எதிராய், சம்பாத்தியத்துக்கு எதிராய், ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கைக்கு எதிராய் இருக்கிற எல்லா விரோதமான கூட்டத்தின் மத்தியிலும் ஒவ்வொருத்தருக்கும் நீர் பெலனையும் திடமனதை தைரியத்தை கொடுத்து கிதியோனை பலப்படுத்தி உமது திட்டத்தை நிறைவேற்றினது போல, யெகோவா ஷாலோமை வெளிப்பட்டு ஆசீர்வதித்தது போல, இன்றைக்கு ஆராதிக்கிற, துதிக்கிற, ஜெபிக்கிற ஆண்டவரே, பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற, வேதத்தை வாசித்து ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் இன்று முதல் யெகோவா ஷாலோம் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து சமாதானம் தருவீராக. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், வேதவாசிக்கவும், உம்மை சார்ந்து கொள்ளவும், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் வாழவும் உதவி செய்யும். சமாதானம் தருவீராக. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருத்தரையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. யெகோவா ஷாலோம் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து நடத்துவார். ஆமென்.